ஹாய் everyone, வெல்கம் பேக் டு டிசைன் வித் Ramuk. இது எபிசோட் 7. நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் தான் நம்மளோட டிசைனை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றின டீட்டெயிலான கொஞ்சம் வீடியோ தான் இது. ஸோ சின்ன ஷார்ட் வீடியோ தான், வாங்க வீடியோவில் போகலாம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்ணும்போதே நம்மளோட கண்டென்ட்டை வச்சு நம்ம டிசைனை பிளான் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து லியோமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி டெக்ஸ்ட்டுங்க, இதைத்தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் இருக்கிற என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த லியோமார்பிசம் டெக்ஸ்ட்டை வச்சு நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். பட் ரியல் கண்டென்ட் வரும்போது அந்த கண்டென்ட் பெருசாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், எச்சாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், ஹெட்டிங் அது உள்ளே இருக்கலாம், ஹெட்டிங் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் அப்ளை ஆகும் அந்த கண்டென்ட்டோட விசிபிலிட்டியை பொறுத்து அண்ட் கண்டென்ட்டை பொறுத்து இதெல்லாம் மாறும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோமார்பிசம் அந்த இடத்துல செட் ஆகாது. ஸோ இதுக்கு பதிலாக தான் ரியல் கண்டென்ட்டை வச்சு கண்டெய்னர்ஸை டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. கண்டெய்னர்னால் ஒன்றும் இல்லைங்க, உங்களோட டேட்டாவை எல்லாத்தையும் ஒரு ஏரியாவில் கன்சியூம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை தான் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டென்ட்டை வச்சு கண்டெய்னர்ஸை டிசைன் பண்ண வேண்டியது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கண்டென்ட்டை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, என்ன நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் கண்டென்ட்டாக கொடுக்க போகிறீங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மஸ்ட்டு. அண்ட் இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட பேஜ் ஃபார்மெட்ஸ் இருக்கும். லீனியராக இருக்கலாம், இல்லை சீரியஸாக ஹப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து ஒரு விதமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களோட கண்டென்ட் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம சின்ன சின்ன செக்ஷன்ஸ் கூட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். கேட்டகரிஸாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபைல்ஸ் காட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டென்ட்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதா ஸ்பெசிஃபிக் லைன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒன், இப்போது இதில் இந்த டாப்பிக்கோட இன்னொரு ஆப்போசிட் வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷுவல் டிசைன். இந்த மாதிரி பண்ணோம்னா விஷுவல் டிசைன் பெட்டராக வருமா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கண்டென்ட் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ரெடி பண்ணி உங்களோட லேஅவுட்ஸை போட்டுருங்க. மேபி இன் ஃபியூச்சரில் விஷுவல் டிசைன் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் விஷுவல் டிசைன்ஸ்க்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதாச்சும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம அப்போ கண்டென்ட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் எப்போவுமே கண்டென்ட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. விஷுவல் டிசைன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் கண்டென்ட்டை மொக்கையான கண்டென்ட் வந்து வேறு லெவல் நீங்கள் விஷுவல் டிசைன் வச்சுருந்தாலும் கண்டென்ட்காக தான் நம்ம யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அப்போ அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ கண்டென்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணும்போது லிட்டில் பிட் ஆகணும் அட்ஜஸ்டன்ஸ், எப்போவுமே ஒரு பேலன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் எல்லா இடத்துலையுமே, வெப்சைட்ஸ் ஆகட்டும், லைவ் ஆகட்டும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ விஷுவல் டிசைன்ஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பின்னால். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யூசர் எப்படியெல்லாம் வெப்சைட்ஸ்லேருந்து கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்த மெத்தட்ஸ் அப்ளை பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதை எப்படி அப்படின்னு பார்க்குறது தான் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ வெயிட் ஃபார் த எபிசோட் 8. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video. Bye bye.